ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து சூப்பர்பா சாக்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். ஸோ இத்தனை நாளாக நம்ம வந்து நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் பார்த்தோம். இதுவும் ஹெல்த்தி தான். பசங்க வந்து சாக்லேட்டுக்கு ரொம்ப கிரேஸாக இருப்பாங்க. நம்ம வந்து இது வந்து நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நார்மல் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸு. ஸோ இது ப்ரௌன் சுகர். ஸோ இது ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து நம்ம கொக்கோ பவுடர், நம்ம எவ்வளோ கொக்கோ பவுடர் எடுக்கிறோமோ அதே அளவு வந்து நம்ம சுகர் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் சுகர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தானா நல்லா பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து 1/4 கப்பு வந்து பால் பவுடர். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சாக்லேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் கொக்கோ பவுடர், அப்புறமா இந்த மில்க் பவுடர், இது ரெண்டையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன்ல வந்து தண்ணி கொதிக்க வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு பேன்ல நான் தண்ணி கொதிக்க வைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த பேன்ல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஸோ உங்ககிட்ட கிளாஸ் பவுல் இருந்தாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் இதை வச்சிருக்கேன். சிம்ல வச்சிடலாம். வச்சுட்டு ஸோ டபுள் பாய்லர் மெத்தடுங்கிறது இதுதான். ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில வந்து நம்ம கிளற போறோம். டைரக்டா நம்ம ஹீட்ல வந்து நம்ம கிளறணும் அப்படின்னா கருகி போயிடும், தீஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து நான் வந்து ஒரு 1/4 கப் இல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இது சேர்த்திருக்கேன், தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க தேங்காய் எண்ணெய் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது லேசா தேங்காய் எண்ணெய் வந்து உங்களுக்கே தெரியும் வேகமாவா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடணும். இப்போ இதுல நான் வந்து சர்க்கரையை கலந்துடுறேன். பாருங்க, நல்லா கிளறணும். நல்லா புடிச்சிட்டு கிளறுங்க. இது நல்லா மெல்ட் ஆகும் பாருங்க. பாருங்க, இப்ப நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது பாருங்க. இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்ப வந்து இத வந்து இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம கிளறிடலாம். ஸோ கட்டி படாம கிளறணும், அதுதான் முக்கியமான விஷயம். பாருங்க, இப்போ நல்லா கிளறிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல டார்க் சாக்லேட்டா வேணும் அப்படின்னா நம்ம சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணிடலாம். இன்னொன்னு என்னன்னா பால் பவுடரும் சேர்க்க தேவையில்லை. ஸோ இது வந்து நார்மலாக நம்ம சாப்பிட்ற சாக்லேட்ஸ் இருக்குல்ல, வெளியில சாப்பிட்ற சாக்லேட்ஸ் மாதிரி இருக்கும். மில்க் பவுடர் கொஞ்சம் கலந்ததுனால அந்த பாலுடைய டேஸ்ட்டும் கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு அது வேணாம், ரொம்ப டார்க் சாக்லேட் மாதிரி தான் வேணும் அப்படின்னா நீங்க இதுல சர்க்கரைக்கு பதிலாக கொஞ்சமா ஹனி சேர்த்துட்டு கொக்கோ பவுடர் மட்டும் போட்டு இந்த மாதிரி கிளறிக்கலாம். பட்டரும் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த கொக்கோ பவுடர்ல ஒரு வாசனை வரும் பாத்தீங்களா, அது கொஞ்சம் நமக்கு டாமினண்டா இருக்கும். அது வந்து லேசா போனாலே போதும். பாத்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் கைவிடாம நல்லா கிளறிட்டா போதும். பாருங்க, நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. அவ்வளவுதான், நம்ம இறக்கிற வேண்டியதான். ஸோ நம்மளுடைய சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து மவுல்ல ஊத்திட்டு ஒரு 2 hours இல்ல 3 hours வேகமா செட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடுங்க, செட் ஆயிடும். இல்ல அப்படின்னா வெளியிலேயே கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடுங்க. நல்லா செட் ஆகி உங்களுக்கு சாக்லேட்ஸ் கிடைச்சிரும். அவ்வளவுதான். இதை நம்ம மவுல்ல ஊத்திடலாம். இப்ப பாருங்க, உங்ககிட்ட சிலிக்கன் மவுல்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த ஐஸ் ட்ரே மவுல்டு இருக்கும் பாத்தீங்களா, அதுலயே கூட நம்ம ஊத்திக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஊத்திடலாம் ஃபர்ஸ்ட்.
பாருங்க நம்மளுடைய சாக்லேட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம உள்ள ஊத்திட்டேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 2 to 3 hours வந்து நல்லா வச்சிட போறேன். அதுக்கப்புறமா பாருங்க நம்மளுடைய சாக்லேட் எப்படி இருக்குன்னு. ஸோ நார்மலா வந்து நீங்க வெளியில சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லயே செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பர்பா இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றோம் நமக்கே தெரியும். ஸோ அதை வந்து நம்ம வீட்டில் வாங்கி வச்சுட்டு நம்ம இதை பண்ணி தந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ உங்களுக்கு சிலிக்கன் மவுல்டு இருந்துச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல கூட நீங்க சாக்லேட்ஸை வந்து அதுல ஊத்தி தரலாம். பாருங்க நம்மளுடைய சாக்லேட்டை நம்ம ஃப்ரீஸ் பண்ணியிருந்தோம். இப்போ எடுத்தாச்சு. எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை நான் இப்போ அன்மோல்டு பண்ண போறேன். பாருங்க இப்போ நான் இதை அன்மோல்டு பண்ணிடுறேன். பாருங்க சூப்பர்பான சாக்லேட்டு பார்த்தாலே தெரியுது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பர்பான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.